Welcome all. Previous videos shear stresses பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் bond and anchorage stresses in RCC elements பார்க்க போகிறோம். ஸோ shear stressesலேருந்தே வந்து நிறைய டைம் 2 or 3 questions வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருந்தது. அதே மாதிரி bond and anchorage stressesலேருந்து ஆப்வியஸாக ஒரு கொஷின் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ஏஇ மாதிரியான இதில் இதர் ஃபார்முலாஸ் மாதிரி கேட்பாங்க, அப்படி இல்லைன்னா வேல்யூஸ் லைக் பில்டினா இந்த கிரேட் ஆஃப் காங்க்ரீட் கொடுத்து கேட்குறது அந்த மாதிரியானது இதிலேருந்து வர்றதுக்கு கொஷின்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பாண்ட் அண்ட் ஆங்கரேஜ் ஸ்ட்ரெஸஸ் இஸ் அகெயின் கோயிங் டு பி சம்திங் இம்பார்ட்டன்ட் இன் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பாண்ட் ஸ்ட்ரெஸ்ஸஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ பாண்ட் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், ஒரு சப்ஸ்டன்ஸுக்கும் இன்னொரு சப்ஸ்டன்ஸுக்கும் சம் அட்ஹெசிவ் ஃபோர்ஸஸ் இருக்குது அப்படின்னு. இப்போ நம்ம நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிசியில் நம்மளுக்கு காங்க்ரீட் ஒரு எலிமெண்ட், ஸ்டீல் ஒரு எலிமெண்ட், ஆனால் அந்த ரெண்டும் சேர்ந்து கம்பைண்டாக ஃபோர்ஸஸ் எடுக்கணும். அப்போ தான் இட் ஆக்ட் அஸ் அ காம்போசிட் மெட்டீரியல். அப்போ இந்த ரெண்டுக்கும் அந்த காம்போசிட் ஆக்ஷன் எப்படி வரும் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த பாண்ட் பிட்வீன் த ஸ்டீல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் த காங்க்ரீட் எலிமெண்ட். அப்போ இதில் எப்படிலாம் பாண்ட் வருது அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டீல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லென்த் வைஸ் நம்ம வந்து அதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அப்போ த்ரூ அவுட் த லென்த் நம்மளுக்கு பாண்ட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நம்ம ஆவரேஜாக அந்த பாண்டை தான் ஆவரேஜ் பாண்ட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு எடுக்கிறது. ஸோ இந்த இதுக்கு வந்து பொறுத்த வரைக்கும் பிளெயின் பார்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்படியெல்லாம் வந்து பிளெயின் பார் ஒரு நார்மலான ரிப்ஸ் எல்லாம் இல்லாத ஒரு பிளெயின் பாரை நம்ம காங்க்ரீட்டில் வச்சோம் அப்படின்னா அந்த சிமெண்ட் காங்க்ரீட்டுக்கும் இந்த பிளெயின் பார்க்கும் எப்படியெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆக்ட் ஆகுது, இல்லை எப்படியெல்லாம் பாண்டிங் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பிகாஸ் ஆஃப் த கெமிக்கல் ஆக்ஷன். ஸோ ஸ்டீல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்க்கும் அந்த காங்க்ரீட்டில் இருக்கக்கூடிய சிஎஸ்எச் ஜெல்லுக்கும் ஒரு பாண்ட் வந்து க்ரியேட் ஆகும். அப்போ இந்த ஃபோர்ஸஸ் வந்து கெமிக்கல் ஃபோர்ஸஸ் மாதிரி. ஸோ இந்த ஃபோர்ஸஸ் ரொம்ப ஃபீபிளாக இருக்கும். இட் இஸ் நாட் கோயிங் டு கான்ட்ரிபியூட் ஸோ மச் ஃபார் த பாண்ட் ஸ்ட்ரெஸ்ஸஸ். ஸோ இந்த கெமிக்கல் ஆக்ஷனால் வரக்கூடிய ஃபோர்ஸஸ் வந்து கம்மி. அடுத்து செகண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் காங்க்ரீட் அண்ட் ஸ்டீல் சர்ஃபேஸ். ஸோ இந்த காங்க்ரீட்டில் இருந்து அந்த ஸ்டீல் சர்ஃபேஸை இல்லைனா அந்த ஸ்டீல் பிளெயின் பாரை உருவுறோம், இல்லைனா அது ரெண்டுக்கும் நடுவில் வந்து ஒரு ஃப்ரிக்ஷன் மாதிரி க்ரியேட் ஆகும். அப்போ இந்த ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ் தான் மேஜர் ஆஃப் த பாண்ட் ஃபோர்ஸஸ் நம்மளுக்கு கொடுக்குது. அப்போ இந்த பாண்டிங்கில் ரொம்ப பெரிய பங்கு வகிக்கிறது இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸஸ். செகண்டரி இஸ் கோயிங் டு பி கெமிக்கல் ஆக்ஷன். அப்போ இப்போ நம்ம பார்த்தது ஒரு ஷியர் ஒரு பிளெயின் பார். இன்கேஸ் இஃப் இட் இஸ் கோயிங் டு பி அ டிஃபார்ம்டு பார், டிஃபார்ம்டு பார்னால் நம்ம பார்த்துருக்கோம் வெளியே வந்து ரிப்ஸ் இருக்கும், இப்படி ட்விஸ்டான மாதிரி தெரியும் நம்மளுக்கு, முறுக்கு கம்பி அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ அந்த மாதிரி கம்பியில் எங்கேருந்து பாண்டிங் ஆக்ஷன் எப்படி நடக்கு ஒரு ஆர்சிசியில். அப்போ ரீஇன்ஃபோர்ஸ்டு காங்க்ரீட்டில் அந்த மாதிரி பார்ஸ் வைக்கும்போது அகெயின் என்ன ஆகுது அப்படின்னா காங்க்ரீட்டுக்கும் இந்த சிமெண்ட் பாரோட இந்த ஸ்டீல் பாரோட சர்ஃபேஸ்க்கும் நடுவில் நம்மளுக்கு வந்து சம் அமௌண்ட் ஆஃப் கெமிக்கல் ஆக்ஷன்ஸ் நடக்குது. அப்போ அதனால் வரக்கூடிய கெமிக்கல் ஆக்ஷனால் க்ரியேட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ் வந்து அந்த கம்பி வெளியே உருவிடாமல் இறுக்கமாக வச்சுக்குது. அடுத்து ரெண்டாவது ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ். இப்போ நம்ம பார்த்த மாதிரி அந்த கம்பிக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய உராய்வுனால் வரக்கூடிய ஃபோர்ஸஸ். அடுத்து தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஷியரிங் ரெசிஸ்டன்ஸ் டியூ டு த ரிப்ஸ் ப்ரெசன்ட். ஸோ இந்த ஷியரிங் ரெசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு பிளெயின் பார்ஸில் இருக்காது, ஆனால் டிஃபார்ம்ட் பார்ஸில் இருக்கும். ஸோ ஷியரிங் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னது, நம்மளுக்கு அந்த ரிப்ஸுக்குள்ளே காங்க்ரீட் இன்டர்லாக் ஆன மாதிரி ஆகிடும். அப்போ அதனால் அந்த கம்பி வந்து மூவ் ஆக ட்ரை பண்ணிச்சுன்னா ஷியர் க்ரியேட் ஆகும். அப்போ இந்த 3 விஷயங்கள்னால தான் டிஃபார்ம்டு பார்ஸுக்கும் காங்க்ரீட்டுக்கும் நடுவில் ஒரு பாண்டிங் இருக்குது, ஒரு பிணைப்பு இருக்குது. ஸோ அப்போ அதனால தான் டுகெதர் இட் ஆக்ட்ஸ் அஸ் அ சிங்கிள் எலிமெண்ட். இப்போ பாண்டிங் அப்படின்னா நம்மளுக்கு புரியுது. பாண்டிங் அப்படிங்கிறது என்னென்னா அந்த பார் த்ரூ அவுட் த பார் காங்க்ரீட்குள்ளே இருக்கணும், அந்த பார் வந்து வெளியே வராமல் இருக்கணும். அதை நம்ம பாண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஆங்கரிங் அப்படின்னா என்ன? ஆங்கர்ஸ்னால் நம்ம கப்பல்லலாம் வந்துட்டு கேள்விப்பட்டிருப்போம், ஆங்கர் பண்ணி வைக்கிறது. அப்போ அது வந்து எண்டில் க்ரியேட் ஆகக்கூடியது. அதாவது ஒரு பார் இருக்குது, அந்த பார் வந்து நம்ம இப்போ டென்ஷன் அப்ளை பண்ணுறோம், அப்போ அந்த பார் மட்டும் வெளியே தனியாக உருவிட்டு வராமல் இருக்கணும். அதை தான் நம்ம ஆங்கரேஜ் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஆங்கரேஜ் ஸ்ட்ரெஸ்ஸஸ் எங்கே டெவலப் ஆகும் அப்படின்னா அந்த பாரோட எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸில் வந்து டெவலப் ஆகும். ஸோ அது கம்ப்ரெஷன் மெம்பராக இருக்கலாம், இல்லைன்னா டென்ஷன் மெம்பராக இருக்கலாம். வாட் எவர் பி தட் அந்த பாரோட எண்டில் க்ரியேட் ஆகிறது ஆங்கரேஜ் ஸ்ட்ரெஸ்ஸஸ். ஸோ பாண்ட் அண்ட் ஆங்கரேஜ் அப்படின்னு நம்ம சேர்த்து தான் படிப்போம். ஆனால் நம்மளுக்கு பாண்ட் ஸ்ட்ரெஸ்ஸஸ்க்கு ஐஎஸ் கோட்ஸில் எந்த ஃபார்முலாஸும் கிடையாது. பிகாஸ் நம்ம பாண்ட் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இப்போது நம்மளுக்கு ஷியர் கிராக்ஸ் டெவலப் ஆகாமல் இருக்குன்னா இப்போ 2 பெரிய 16 mm ராட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நிறைய ஃபியூ நம்பர்ஸ் ஆஃப் 10 mm ராட்ஸாக யூஸ் பண்ணலாம். ஸோ 2 16 mm பார்ஸ்க்கு பதிலாக ஒரு 4 10 mm பாராக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே கிராக்ஸ் வந்து டெவலப் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்னால பாண்ட் ஸ்ட்ரெஸ்ஸஸ்க்கு நம்மளுக்கு எந்த விதமான ஃபார்முலாஸும் கிடையாது. ஆனால் ஆங்கரேஜ் ஸ்ட்ரெஸ்ஸஸ்க்கு IS 456 ஃபார்முலா உண்டு.
ஸோ அதுதான் இங்கே நீங்கள் பார்க்குறது. ஸோ ஆவரேஜ் பாண்ட் ஸ்ட்ரெஸ் அதனால் க்ரியேட் ஆகக்கூடிய ஸ்ட்ரெஸ் டவு பிடி இஸ் ஈக்குவல் டு 4 sigma s by L into D 5 sigma s is equal 5 into sigma s is equal to 4 times development length. அப்போ இந்த டெவலப்மெண்ட் லென்த் அப்படிங்கிறது என்னென்னா, நம்மளுக்கு நார்மலாக ஒரு பீம் இருக்குது அப்படின்னா நம்ம பீமில் நம்ம ட்ராயிங் போடும்போது வெறுமனே பார் மாதிரி காட்டியிருப்போம். இது டென்ஷன் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்டிரப்ஸ் கொடுத்துருக்கோம் அதெல்லாம். ஆனால் அந்த பாரில் அந்த டென்ஷன் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டை நம்ம அப்படியே விட்டுற மாட்டோம். நம்ம எண்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வளைச்சி விட்டுருப்போம். அதுதான் டெவலப்மெண்ட் லென்த். அப்போ எவ்வளோ தூரத்துக்கு அந்த கம்பியை வளைச்சி விட்டுருந்தோம்னா இப்போ ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அந்த கம்பி தனியாக உருவி வராமல் அந்த காங்க்ரீட் கூடயே சேர்ந்து டுகெதர் இட் ஆக்ட்ஸ் அஸ் அ சிங்கிள் எலிமெண்ட். இப்போது கான்செப்ட் என்னென்னா, டெவலப்மெண்ட் லென்த் அளவுக்கு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு அதிகபட்சமான டென்ஷன் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அந்த கம்பி உருவி வராது. அதுக்கு பதிலாக கம்பி உடையுமே தவிர காங்க்ரீட்லேருந்து ஸ்லிப் ஆகி ஃபெயில் ஆகாது. அதுதான் டெவலப்மெண்ட் லென்த் க்ரியேட் பண்ணுறதுக்கான மெயின் இது. ஸோ இந்த டெவலப்மெண்ட் லென்த் அகெயின் பிளெயின் பார்ஸை விட ஆப்வியஸாக நம்மளுக்கு ரிப்டு பார்ஸ்க்கு இல்லைனா டிஃபார்ம்டு பார்ஸ்க்கு ஜாஸ்தியாக தான் இருக்கும். அப்போ இதை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னா, ஒரு கிரேட் ஆஃப் காங்க்ரீட் அதுக்கு இருக்கக்கூடிய ஆவரேஜ் பாண்ட் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ. ஸோ அகெயின் இந்த டேபிளும் நீங்கள் கண்டிப்பாக படித்து வைக்கணும். அப்போ தான் எக்ஸாம்ஸில் கேட்குறப்ப டேரெக்டாக கேட்டாங்கன்னா உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த இதில் கொடுத்துருக்க மாதிரி 15னா 1 இருக்கும், M20 கிரேட்னா 1.2. ஸோ 0.2 கூட்டிகிட்டு வரும். M30ல் 1.5, அடுத்து 35ல் 1.7 அண்ட் 40ல் 1.9. ஸோ இதை எப்படி ஈஸியாக மனப்பாடம் வச்சுக்கணும் அப்படின்னா, M30 கிரேட் காங்க்ரீட்டு ஃபஸ்ட்டு எழுதுங்க. ஸோ ஃபஸ்ட்டு டேபிள் எழுதிடுங்க. 15, 20, 25, 30, 35, 40. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 30, அப்போ 30ல் பாதி அப்படின்னாலே 15 அப்படின்னு நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். அப்போ 1.5 அப்படின்னு எழுதிடுங்க. 1.5 எழுதிட்டு அதுக்கப்புறமா ஃபஸ்ட்லேருந்து வாங்க. ஃபஸ்ட்டில் நார்மலாக 1 வரும், கரெக்டாக 1. அப்புறம் எல்லாமே 0.2ல் தான் கூட போகுது. அப்போ 1க்கு அடுத்து என்ன வரும், 1.2. 1.2க்கு அடுத்து என்ன வரும், 1.4 அண்ட் 1.5 ஆல்ரெடி எழுதிட்டோம். அப்போ அடுத்து 0.2ல் கூடிச்சுன்னா என்ன வரும், 1.7. அடுத்து 0.2ல் கூடிச்சுன்னா 1.9. ஸோ இப்படி படிச்சிங்கன்னா இந்த ஆவரேஜ் பாண்ட் ஸ்ட்ரெஸ் வேல்யூ ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், 15, 20, 30, 35, 40 அப்படின்னு எழுதிடணும். ஆவரேஜ் அப்படின்னாலே நம்ம டிவைடட் பை 2 போடுவோம்ல. ஸோ அதே மாதிரி 30/2 அப்படின்னா 1.5 ஞாபகம் வச்சுக்கோங்க. 30/2 15. நம்மளுக்கு நார்மலாக 1 ரேஞ்சில் வரனால 1.5 எழுதிடுவீங்க. அப்புறம் டேபிளை ஃபஸ்ட்லேருந்து ஃபில் பண்ணிவிட்டு வாங்க. ஆவரேஜ் அப்படிங்கிறனால 0.2 கூடும். 1, 1.2, 1.4, 1.5 ஆல்ரெடி எழுதிட்டீங்க. ஸோ 1.5 + 0.2 1.7, அடுத்து 1.9. ஸோ இந்த டேபிள் படிச்சிட்டிங்க அப்படின்னா கொஷின்ஸில் கேட்கும் போது டேரெக்டாக எழுதிடலாம். அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், ஆவரேஜ் பாண்ட் ஸ்ட்ரெஸ் நம்மளுக்கு கிடைக்கிறது இந்த வேல்யூ தான். ஆனால் இது எதுக்கு அப்படின்னா பிளெயின் பார்ஸ் யூஸ் பண்ணி கிடச்சிருக்கிற வேல்யூ. அப்போ நீங்கள் ப்ராப்ளம்ஸ் போடும்போது நீங்கள் டிஃபார்ம்டு பார்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆவரேஜ் ஸ்டவ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு M30 கிரேட் காங்க்ரீட்டில் பிளெயின் பார்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆவரேஜ் பாண்ட் ஸ்ட்ரெஸ் 1.5. கொஷின்ஸில் வாட் இஸ் த ஆவரேஜ் பாண்ட் ஸ்ட்ரெஸ் ஃபார் யூஸிங் FE415 டிஃபார்ம்டு பார்ஸ் இன் M30 கிரேட் காங்க்ரீட்னு கேட்குறாங்க. அப்போ டேரெக்டாக நீங்கள் 1.5 போடக்கூடாது. டிஃபார்ம்டு பார்ஸால் இன்னும் கொஞ்சம் பாண்ட் ஸ்ட்ரெஸ் இருக்கும், கரெக்டாக. அப்போ அதுக்கு ஒரு 60% ஆட் பண்ணணும். அப்போ 60% ஆட் பண்ணும்போது இந்த வேல்யூவை 1.6ஆல் மல்டிப்ளை பண்ணிடணும், அதாவது 60% மோர். அதே மாதிரி டென்ஷனை விட கம்ப்ரெஷனில் நம்மளுக்கு ஜாஸ்தி எடுக்கும். ஸோ இன்கேஸ் கம்ப்ரெஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பாண்ட் ஸ்ட்ரெஸ் இன்னும் ஒரு 25% இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இந்த வேல்யூஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 1.5 இந்த 60% அண்ட் 25%, இது ரொம்ப முக்கியம் இந்த பாண்ட் ஸ்ட்ரெஸ் கேல்குலேஷன்ஸில். ஸோ இந்த பாண்ட் ஸ்ட்ரெஸ்ஸில் அகெயின் இன்னொன்று என்னென்னா, நம்ம டெவலப்மெண்ட் லென்த்துக்காக கம்பியை வளைச்சி விடுறோம். இதில் ஒவ்வொரு வாட்டியும் எவ்வளோ இருக்கணும், அந்த லென்த் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு 45 டிகிரி ஆங்கிள் பெண்டுக்கும் 4 டைம்ஸ் த டயமீட்டர் இருக்கணும். அதாவது ஒரு பெண்ட் வந்துருச்சு அப்படின்னா அந்த பெண்டோட ஆங்கிளுக்கு அப்புறமா அந்த நீட்டிகிட்டு இருக்கக்கூடிய கம்பியோட லென்த் 4 டைம்ஸ் டயமீட்டர் இருக்கணும். அப்போ நீங்கள் 90 டிகிரி ஒரு பாரை வளைச்சி விட்றீங்க அப்படின்னா அந்த பாரை வளைச்சதுக்கு அப்புறமா நீட்டிகிட்டு இருக்கக்கூடிய லென்த் 8 டைம்ஸ் டயமீட்டர் இருக்கும். ஸோ நார்மலாக 16 டைம்ஸ் டயமீட்டர் வரைக்கும் இருக்கும். இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எவ்வளோ வளைச்சி விட்டதுக்கப்புறமா எவ்வளோ லென்த் நீட்டிகிட்டு இருக்கணும் இதெல்லாம் எர்த்குவேக் ரெசிஸ்டன்ட் பில்டிங் ஸ்கூலில் டிசைனில் இருக்கும். ஸோ எர்த்குவேக் ரெசிஸ்டன்ட் பில்டிங் கோட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஹானோ மினிமம் அந்த ரேடியஸ் எவ்வளோ இருக்கணும் அண்ட் ஆஃப்டர் தட் ரேடியஸ் ஆஃப் த பெண்ட் எவ்வளோ ஹானோ பார் இருக்கணும், அது எல்லாமே ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா ஸ்ப்ளைசிங்.
ஸோ நம்மளுக்கு நார்மலாக ஒரே ராடாக நம்மளுக்கு கிடைக்க போகிறதே இல்லை. அப்போ ஆப்வியஸாக நம்ம வந்து மெயின் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணுவோம். அப்போ அந்த ஸ்ப்ளைசிங் வந்து ஒரு மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் நம்ம செக்ஷனை விட அந்த இதோட பெண்டிங் மொமெண்ட் 50% இருக்கக்கூடிய இடத்துல அவாய்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம செக்ஷனோட மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 100 kN. இப்போ நம்மளுக்கு லோட்னால அந்த இடத்துல வரக்கூடிய பெண்டிங் மொமெண்ட் வந்து ஒரு 60 இல்லை 50 வருது. அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து இந்த பார்ஸை ஸ்ப்ளைசிங் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா அங்கே நிறைய பெண்டிங் மொமெண்ட் ஆக்ட் ஆகுது. இப்போ ஒரு 40 30 அந்த இடத்துல ஆக்ட் ஆச்சுன்னா அங்கே நீங்கள் ஸ்ப்ளைஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு செக்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் 50% ஆஃப் பார்ஸ்க்கு மேலே கண்டிப்பாக ஸ்ப்ளைஸ் பண்ணியிருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பீம் இருக்குது, அந்த பீமில் மொத்தம் நீங்கள் 6 ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, மெயின் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ். அப்போ ஒரு இடத்துல ஒரு பீம்லேருந்து ஒரு 5 meters தள்ளி இது ஒரு 8 meters பீம் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. அப்போ அதில் ஒரு 5 metersல வந்து எப்படி ஆகுது அப்படின்னா, இப்போ 6 பார் அப்படிங்கிறனால யூ கான்ட் ஸ்ப்ளைஸ் மோர் தென் 3 bars அட் தட் செக்ஷன். இது 6 மீட்டரில் மட்டும் இல்லை, த்ரூ அவுட் த பீம் எந்த இடத்துல செக்ஷன் எடுத்தீங்கனாலும் மோர் தென் 50% ஆஃப் த பார்ஸு நீங்கள் வந்து ஸ்ப்ளைஸ் பண்ணவே கூடாது. ஸோ பார்ஸை ஸ்ப்ளைஸ் பண்ணுறதுலையும் 36 mm டயாபார்ஸ் வரைக்கும் மட்டும்தான் நம்ம வந்து ஸ்ப்ளைசிங் பண்ணலாம். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய டயமீட்டர்ஸ்க்கு நம்ம வந்து கண்டிப்பாக வெல்டிங் தான் வைக்கணும். அண்ட் லேப் லென்த். ஸோ லேப் லென்த் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்த்த மாதிரி ஒரு பாருக்கு மேலே இன்னொரு பாரை நம்ம ஸ்ப்ளைஸ் பண்ணும்போது ஆப்வியஸாக என் டு என் ஸ்ப்ளைஸ் பண்ண போகிறதுல ஒரு பார் மேலே இன்னொரு பாரை வச்சு தான் ஸ்ப்ளைசிங் பண்ண போகிறோம். அப்போ அந்த லேப் லென்த் அப்படிங்கிறது வந்து டென்ஷனில் இருக்கிறப்ப இட் ஷுட் நாட் பி லெஸ் தென் டெவலப்மெண்ட் லென்த் ஆர் 30 times டயமீட்டர். டைரக்ட் டென்ஷனில் இருக்கப்ப நாட் லெஸ் தென் 2 times த டெவலப்மெண்ட் லென்த் ஆர் 30 times டயமீட்டர். அண்ட் கம்ப்ரெஷனில் நாட் லெஸ் தென் டெவலப்மெண்ட் லென்த் ஆர் 24 times டயமீட்டர். ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் அடிக்கடி எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. இந்த வேல்யூஸ் மாதிரி இருக்கிறது அடிக்கடி எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. ஸோ கீழே குவிஸ் இருக்குது, அது நீங்கள் ஒருக்க இதில் இந்த டாப்பிக்கில் இது வரைக்கும் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்கிற கொஷின்ஸ் வந்து அதில் போய் ஒரு டைம் போட்டு பார்த்துக்கோங்க.